viewers, vanakkam and welcome to Kollywood Uncut powered by Anil 100% Roasted Rava. வாரம் சண்டேல நம்ம நிறைய ஸ்பெஷலான சினிமா நியூஸஸ் அது மட்டும் இல்லாம திரையில ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க புது படங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ நோ மோர் வெயிட்டிங், வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம காலிவுட் அன்கட்ல முதலாவதா பார்க்க போறது என்கிட்ட மோதாதே படத்தோட ஆடியோ லான்ச்சுங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராமு செல்லப்பா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாண்டியராஜோட நிறைய படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ டைரக்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட முதல் படம். இந்த படத்துல லீட் ரோல நடிச்சிருக்காரு நட்ராஜ். அண்ட் இந்த படத்துல ரெண்டு பிரிட்டியான ஹீரோயின்ஸ் இருக்காங்க, சஞ்சிதா ஷெட்டி அண்ட் பார்வதி நாயர். சஞ்சிதா ஷெட்டியோட ஃபேமஸான மூவி என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். சூது கவும்ல ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்திலும் வந்து லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாண்டியராஜ், யுகபாரதி போன்ற பலர் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்தோட டீமுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டாங்க அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் தம்பி ராமு செல்லப்பா வந்து ஒவ்வொரு பாடலையும் வாங்கிட்டு போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு பாடலை இமான் பாடியிருக்கார். அது ரொம்ப நடராஜ் சங்கரனுக்கு இமான் கொடுத்த மரியாதையாக நான் கருதுகிறேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கிறது. மேடையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த படத்தை வெளியிட முன் வந்திருக்கக்கூடிய கேஆர் ஃபிலிம்ஸுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ஒளி நாடா வெளியீட்டு விழா. இந்த இருக்கக்கூடிய பாடல்களை குறிப்பாக பார்க்கணுன்னாக்க ஒரு பாடல் நடராஜ் சார் பாடியிருக்கிறார். இந்த பாட்டை கம்போஸ் பண்ண உடனே நடராஜன் சொன்னார், சார் இது சங்கர் மகாதேவனோ அல்லது கைலாஷ்கர் பாடினாவோ ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். நான் எனக்கு கூட அதான் பட்டுச்சேன்னா அது ரொம்ப ஒரு உச்ச ஸ்தாயில் இருக்கக்கூடிய பாடல். சாதாரணமான பாடல்களால் அது பாடவே முடியாது, அந்த இதை தொடவே முடியாது. யார் பாடலான்னு சொல்லி இது பண்ணோம். பட்ஜெட்டு மறு விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது ராமு தான் ஒரு நாள் சொன்னாப்புல, அண்ணே நம்ம ஹீரோ பாட வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. நான் நம்பவே இல்லை இன்ன வரைக்கும். இப்போ கூட என்னால் நம்ப முடியல. அவ்வளோ பிரமாதமாக பாடியிருக்கிறாரு. மேலும் சில படங்களில் அவர் பாட வேண்டும் இன்னும் நான் கேட்டுக்கிறேன். ஹீரோ நடராஜ் அவ்வளோ அற்புதமாக பாடியிருக்காரு. அந்த பாட்டை இவங்க இங்கே ஒலிக்க செய்வாங்க நான் ஆசைப்பட்டேன். அது ஒலிக்க செய்யலை. ஏன்னா அந்த கதையோடு ஒட்டி இருக்கக்கூடிய பாடலுங்கிறதுனால ஒலிக்க செய்யலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார். நடிகராகவும் நல்ல ஒளிப்பதிவாளராகவும் நல்ல பாடகராகவும் வந்திருக்கக்கூடிய நடராஜ் சாருக்கு இந்த மேடையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க்கை. ஆக்சுவலி ஆர்டர் இந்த படத்துக்கு இல்லை, இந்த படத்தில் ஒன்றும் நடிப்பு மட்டும் தான். கோலிசோட பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் எனக்கு ரெண்டாவது படமாக ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டேரக்டர் ராமு சார் தான். நேராக இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறேன், இது பண்ணணுன்னாரு. கதை கேட்ட பிறகு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வேலைகள் இருந்தாலும் இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்புறம் கேஆர் ஃபிலிம்ஸு, ஈராஸ், நட்டி மாமா தான் எனக்கு. அவர் நட்டி சார் கிடையாது. அவரோட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ. ஐ ரியலி தேங்க் ராமு செல்லப்பா. என்னென்னா எல்லாருமே இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் மட்டும்தான் பிடிக்கும். சூது காமுக்கு அப்புறம் நிறைய படத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. மாடர்ன் ட்ரெஸ்ஸு மட்டும் சூட் ஆகிறாங்க, ட்ரெடிஷ்னல் சூட் ஆக மாட்டாங்கன்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் தேங்க்ஸ் டு மை மேனேஜர் பிரகாஷன் அஜய், பிகாஸ் நான் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் அவர் தான். நான் ஆடிஷன் பண்ணும்போது நான் ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு போயிருந்தேன். ஐ ரியலி லைக் ராமு செல்லப்பாஸ் கான்ஃபிடென்ஸ், பிகாஸ் அவர் ஒரு ஆர்டிஸ்டாட்டு பார்த்துங்க. நான் ஜீன்ஸ் டிஷர்ட் இருந்தாலும் இந்த கேரக்டரில் இமேஜினேஷன் பண்ணி ஸோ நீங்கள் இது பண்ணலான்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ராமு செல்லப்பா ஃபார் எவர் இன் மை லைஃப். அண்ட் மரகதம் கேரக்டர் கொடுத்துறதுக்கு. அண்ட் நட்டி சார் அஃப்கோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் அது இல்லாமல் நம்ம இந்த இப்போ வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அண்ட் அவர் டைலாக் பேசும்போது எனக்கு அவர் டைலாக் பேசிட்டு இருக்காங்களா இல்லை ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா தெரியாது. ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இஸ் அ நேச்சுரல் பெர்ஃபார்மர் அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் ஹிம். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க என்ன. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கணேஷ்.
அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு த என்கிட்ட மோதாது. இது வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பிடிச்சி பண்ணியிருக்க ஒரு கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. போன வாரம் ஒருத்தன் ப்ரூஸ்லி அப்படின்னு இதே இடத்துல கூப்பிட்டு பேச வச்சான். இந்த வாரம் ஒருத்தன் எங்கிட்ட மோதாதே அப்படின்னு சொல்லி என் அசிஸ்டண்ட்டு வந்து இது பண்ணுறான். நம்ம அசிஸ்டண்ட்டே நமக்கு டஃப்பாக இருப்பாங்க போல். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. லக்ஷ்மி ராம் எல்லாம் ராமு செல்லப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. லக்ஷ்மி ராம் நல்லத்தாண்டா இருக்குது அப்படின்னா, இல்லை சார் ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்குது. ராமு செல்லப்பானா கொஞ்சம் உருவம் நம்ம இதுவாக இருக்கிறதுனால சொல்லப்பா அப்படின்னா ஏதோ வீரப்பாங்கிற ரேஞ்சில் இருக்கும் சார்னு வச்சுருக்கான். நான் அசிஸ்டண்ட்டாக இருந்து எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு சேர போகிறான் அப்படிங்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்த நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டண்ட் வர போகிறான் அப்படிங்கிறது வந்து அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக வந்தது தான் இந்த ராம்ங்கிறவன். என்னை வந்து மதன் அப்படின்னு ஒரு நண்பர் சேரன் சார்கிட்ட கொண்டு இவனை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணார். அவரே வந்து இவனை கூப்பிட்டு வந்து நான் இங்கே சேர்த்து விட்டல, இப்போ இவனை நீ சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டார். சைஸு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ பட்டையெல்லாம் போட்டிருப்பான். கொஞ்சம் உனக்கு மேலே ஒரு டவுட்டு. சரி ஓகே அவர் சொல்கிறாரு, சரி நம்மளை சேர்த்து விட்டார், இவனை சேர்த்துக்கணும் அப்படின்னு. இன்னொன்று யுகபாரதி சொல்கிற மாதிரி சைஸு பிடிச்சிருந்தது. சரி நம்ம ரேஞ்சில் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு இது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படத்தை என்னுடைய உதவியாளர் ராமையா இன்னும் என்னை எப்படி கொண்டு பசங்களில் கொண்டு அப்படி சேர்த்திங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய நன்றி வந்து நான் ஈராஸ் இன்டர்நேஷ்னலுக்கு சொல்லணும். ஏன்னா ஹிந்தி படங்கள்லையும் சரி, மற்ற லாங்குவேஜில் பண்ணுறம்போதும் சரி, ஈராஸ் இன்டர்நேஷ்னல் வந்து கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம்க்கு வந்து முதல்ல மரியாதை கொடுக்குறவங்க தான். ஸோ இந்த வருஷம் இந்த படம் மட்டும் இல்லை, ஒரு கிடாரின் கருணை மனுவும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர் ஐ குட் எவர் மெட். சாகர் சார், சித்தி, அருண், எல்லோரும், ரோஷன், எல்லோரும் பெரிய ஹெல்ப். ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக முதல்ல ராமு செல்லப்பா அவர் வந்து எங்கிட்ட மீட் பண்ணும்போது வாசுன்னு ஒரு நண்பர் மூலமாக தான் எனக்கு பழக்கமானார். வந்து அந்த ஸ்கிரிப்டை சொன்னார். இவர் என்னடா சின்ன பையமாக இருக்கார், நீங்கள் என்னங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை சார், நான் இந்த மாதிரி பாண்டியராஜ் சார்ட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன், கதை சொல்லுங்கண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சின்ன வயசில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது வந்ததுன்னா முதல்ல வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கி காசு வாங்கிட்டு போய் தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். ஸோ அப்போது என்ன நடக்கும்னா, அந்த சட்டைக்கிட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்கி அந்த கையெல்லாம் மாட்டி போயிட்டு அப்படி ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் அது. அதை வந்து இந்த ஸ்கிரிப்டில் சொன்னாங்க, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பண்ணும்போது. ரஜினி ரசிகராக வேறு நடிக்கிறீங்க, கட் அவுட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயமே வந்து எனக்கு ராமச்செல்லப்பா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறமா வந்து படத்தோட ஒளிப்பதிவாளர் கணேஷ், பீரியட் வந்து அந்த பீரியட் அந்த ஃப்ரேமுக்குள்ளே சொல்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் டவர், அந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு போராடி வந்து அந்த படத்தை பண்ணாங்க அவரும் ஆர்ட் டைரக்டரும். அப்புறமா வந்து மியூசிக் டைரக்டர் சார் சங்கர் நடராஜன் சார், மிக அருமையான பாடல்கள். அந்த அதில் இமான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காரு. அப்புறம் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் பாடலாக வந்து பெரிய வெற்றி பாடல்கள் எதுவும் அமைஞ்சதே இல்லை. இந்த படத்தில் வந்து எல்லாரும் பேசக்கூடிய பாடல்கள் அமையும். அதுக்கு வந்து சகோதரர் யுகபாரதி அண்ணன் அவர் தான் வந்து அந்த ரொம்ப அருமையாக அந்த பாட்டை எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நாள் ராம கூப்பிட்டு வாங்க ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னங்க அப்படின்னு போனால், ஒரு வரியை கூப்பிட்டு நல்ல ஹை பிச்சில் பாடுங்க, கத்தி பாடுங்க, நீங்கள் பாடி நான் கேட்டிருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி அதில் பாட வச்சாங்க. அப்படி தான் பாடினேன் சார். நான் ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் கிடையாது சார், பாண்டியராஜ் சார், கவலைப்படாதீங்க, அதை பண்ண மாட்டேன். அண்ட் ஒன் ஆஃப் தோஸ். அண்ட் அப்புறம் அதுக்கு மேலே நான் நன்றி சொல்கிறது இருக்குன்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதை விட இந்த படத்தை வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி பெரிய ரேஞ்சில் வந்து ரீச் பண்ண வைக்கிறதுக்கு கேஆர் ஃபிலிம் சரவணன் சார், ப்ளூவேல் என்டர்டெயின்மெண்ட், வென்பர் என்டர்டெயின்மெண்ட், சதீஷ் சார், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம். ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிவன். இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, யுகபாரதி அண்ணனோட வரிகள். திடீர்னு ராமு ஃபோன் பண்ணுவார், இன்றைக்கி போகலாமா அப்படிம்பாரு. ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அன்றைக்கி அந்த போகிற பாதை நேரிடா பாட்டு வந்து கிருத்திகை 1ஆம் தேதி வாங்க போகலாம் அப்படின்னாரு. போனதுன்னா பாட்டு எழுதி வச்சுருந்தாரு.
அரை மணி நேரத்தில் எழுதின பாட்டான்னு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியாது. போகிற பாதை நேரிடா, நம்ம தாண்டி யாருடா அப்படின்னு இருக்கும். லைஃபே ஃபைட்டுடா, ஓகே ரைட்டுடா. அப்படியே ஒரு ஒரு மாஸ் ஹீரோக்கு எழுதின பாட்டை வந்து அப்படி ஒரு வேற ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாரு. அந்த பாட்டை எடுத்து முடிச்சுட்டு யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணிகிட்டு இருந்தோம். ராமு வந்து சொன்னார், நட்டி சாரை பாட வைக்கலாமா அப்படின்னாரு. வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தோடனே தான் கேட்டோடனே எனக்கே ரொம்ப அப்படியே போயிங்க ஷாக்கிங் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த பாட்டு தான் இப்போ ஃபைனலாக இருக்குது. நானும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டேக் எடுத்தேன், ஒன்றும் முடியல சார். அந்த டெஸ்ட்டு எடுத்தது தான் ஃபைனலில் இருக்குது. அதுக்கப்புறம் உனப்பாத்த ராசாத்தி சாங் வந்து இமான் சார் வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யுவபாரதி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த பாட்டு இமான் சார் பாடினார். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் வந்தனா ஸ்ரீனிவாசன், பிரசன்னா, வேல்முருகண்ணனும் ஹரிஹரசுதனும் நீங்கள் இப்போ கேட்ட அந்த டைட்டில் சாங்கை பாடியிருக்காங்க. எல்லா பாட்டுமே செம சூப்பராக வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். நான் ஒரு 25-30 தடவை பார்த்துருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு மாஸ் கமர்ஷியல், அது ஒரு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலில் இருக்கும். அது அந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்ஸு. எனக்கு பிஜி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், எல்லா டெக்னீஷியன்ஸ் ஒரு மாஸ் டீமாக சேர்ந்து ரொம்ப சூப்பரான படமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா, பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற என் நண்பன் நவீனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ. போற பாதை நேருடா, நம்ம தாண்டி யாருடா, வாழ போறோம் போறோம் பேருடா, ஏ வாடா. இதுக்கு மேலே வேணாங்க, பாவம் கஷ்டப்படுங்க எல்லாரும். இதே ரொம்ப ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும். அது எப்படின்னா, போற பாதை நேருடா, நம்ம தாண்டி யாருடா, வாங்க போறோம் பேருடா, ஹே வாடா, அப்படி இருக்கும். இது என்னோடய ஃபஸ்ட் படம். இந்த படத்தை தயாரித்த ஈராஸ் நிறுவனத்துக்கு முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேடம் தான் அந்த கதையை செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு தான் கதை சொன்னேன். அவங்க தான் அந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ணாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. நான் பாண்டியராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கஷ்டம்னாலும் சரி, மன கஷ்டம்னாலும் பண கஷ்டம்னாலும் ரெண்டுமே அவர் ஆஃபீஸில் தான் போய் நிற்பேன். ரெண்டுமே அவர் தான் தீர்த்து வைப்பார். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த பாண்டியராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் இந்த எங்கிட்ட மோதாத அப்படின்னு ஒரு கதை எப்படி உருவாச்சுன்னா, ஃபஸ்ட்டு பிரசன்னா ஸ்னேகா மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவங்களுக்காக தான் அந்த கதை பண்ணி அதுக்கப்புறம் வேறு லெவலில் ஈராஸ்க்கு வந்துச்சு. இந்த கதை ஒரு வில்லேஜ் ஏரியாவில் ஒரு கதை பண்ணோம். நிறைய கதை பண்ணேன், சியர்ஸு, அப்புறம் வேறு 2-3 ஸ்கிரிப்ட்லாம் பண்ணேன். அது எதுவுமே மூவ் ஆகலாம். அடுத்த லெவலுக்கு சரி வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம், வேறு மாதிரி ஒரு இறங்கி போனோம், அப்போ பண்ணால் தான் நம்ம படம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பீரியடில் போய் ஒன்று யோசிக்கலாங்கும்போது எங்கள் ஊரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, மணிப்பூர் ஆர்டிஸ்ட்னு அவங்க தெரியும். அவங்க 2 பேரும் நல்லா படம் வரைவாங்க. சரி அந்த ஏரியாவில் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு 80s ஃபுல்லாக விசாரித்தா அது அந்த ஏரியாவே வேறு மாதிரி இருக்குது, வேறு ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்க. சரி இதை விட்டுறக்கூடாது, இதுக்குள்ளேயே பண்ணுவோன்னு சொல்லிட்டு 87 ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கிடையில் நாயகன் மனிதன், அதுக்கப்புறம் சத்யா, அதுக்கப்புறம் குரு சிஷ்யா, இதுக்கிடையில் ஒரு சின்ன சின்ன ரியல் சம்பவங்கள். இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு நண்பர்களுக்கு இடையில நடக்கிற ஒரு கதை தான். இதுக்கு நட்டி சாருக்கு வந்து ஒரு 2-3 லேயர் கொடுத்துருக்கேன். கட் அவுட் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர் மன்றம், அப்புறம் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் அப்படி மாறுறாரு. இதுக்கு இடையில் நடக்கிற அரசியல், இதை வச்சு தான் ஒரு கதை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. எதுவும் நமக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சாது மற்றவங்களுக்கு சொல்ல தோணும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு நான் யுகபாரதி அண்ணனுக்கு தான் இந்த ஃபுல் கதை சொன்னோடனே சொன்னார், தம்பி இது நீ எங்கே சொன்னாலும் உடனே கமிட் ஆயிடுவேன், சீக்கிரம் ட்ரை பண்ணு அப்படின்னாரு. அதே மாதிரி ஈராஸில் கிடச்சது. அடுத்ததாக இந்த மியூசிக் டைரக்டர், இந்த படம் டெக்னீஷியன்லாம் ரொம்ப படம் ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் டெக்னீஷியன் யாருமே மெல்ல வேகமாக செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் மட்டும் ஃபஸ்ட்டு வேறு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடராஜன் சங்கர் நான் கூப்பிட்டேன். இல்லை இப்போ நீங்கள் உடனே வந்து இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னப்போ அவர் வந்து கதையை கேட்டார். ஒரு வாரம் தான் இருக்குது, ஃபஸ்ட் ஷெட்யூல்லே சாங் இருக்குது, நீங்கள் சாங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொன்னேன். அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு எங்களுக்கு ஒவ்வொரு சாங் கொடுத்தாரு. பாடல்கள் எல்லாமே ஒரு அரை மணி நேரத்தில் தான் எழுதினார் யுகபாரதி என்ன, எதுக்குமே டைம் எடுத்துக்கல. சுச்சுவேஷன் கேட்பார், சொன்ன உடனே அதில் எதுவுமே கரெக்ஷன் நமக்கு சொல்ல தோணாது, ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் அவர் எழுதி தருவார். ஏன்னா மற்றவங்களை தாண்டி நான் அவர் அண்ணன் அவர் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன், அதனால் நமக்கு தப்பாக இருக்காது, அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு எல்லாமே அப்படி வாங்கி போட்டால் தான் அதில் எதுவும் கரெக்ஷன் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். நம்ம காலிவுட் அன்கட்ல இப்போ நம்ம பார்க்க போறது கொஞ்சம் கொஞ்சம் படத்தோட ஆடியோ லான்ச்சுங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு உதய் சங்கரன். இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க கோகுல் அண்ட் நீனு. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. அப்புக்குட்டிக்கு ஒய்ஃபா இந்த படத்துல மதுமிதா நடிச்சிருக்காங்க அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா ஷர்மிளா நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாமே நிறைஞ்ச ஒரு என்டர்டெய்னிங்கான கமர்ஷியல் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்துக்காக எனக்கு என்னை நம்பி அப்புக்குட்டி சார் நல்ல ஒரு கேரக்டர், முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலிகார் சார் இல்லை, ஆனால் அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. எனிவே எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். மேக்ஸிமம் இந்த சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நாங்கள் எல்லாமே பேசிக்கலி புது ஆளுங்க தான். அப்புறம் எனக்கு வந்து இந்த படத்தில் மேக்ஸிமம் 6 சாங்கு. அதில் வந்து எனக்கு மேடைக்கு இப்போ வந்திருக்காங்க தீனா மாஸ்டர். எங்கே சார்? வணக்கம். எங்கேயும் வந்தார் தீனா மாஸ்டர் இல்லையே, வந்து பார்த்தாங்க. சரி, அவர் ரொம்ப பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி எனக்கு முன் தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது. சுசீந்திரன் திடீர்னு அழைச்சி நீங்கள் அதுக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் போகணும் அப்படின்னு எனக்கு சொன்னார். படத்தோட டைட்டில் கூட எனக்கு தெரியாது. அப்புக்குட்டி அழைச்சனால நான் உடனே கிளம்பி வந்தேன். வரும்பொழுது என்னுடைய அபிப்பிராயம் வேறாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னுடைய அபிப்பிராயம் மாறிடுச்சு. இதுதான் உண்மை. எல்லாருமே அறிமுக நடிகர்களாக எனக்கு தெரிகிறாங்க. அவர் கூட தமிழில் பேசலை டைரக்டரு. தமிழ் சரியாக அவருக்கு வரல. அவர் மலையாளின்னு நினைக்கிறேன். அவர் கேரளாவிலேருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பிரதர். இதை பார்க்கும்போது இந்த படம் ஒரு நேர்த்தியான படம்ன்றது எனக்கு தெரியுது. இதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து ஹீரோயினாக இருக்கட்டும், அந்த ஹீரோவாக நடிச்சிருக்க அவர் இந்த கதையில் ஒரு டான்ஸர்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது என்னால் கணிக்க முடியுது. ஏன்னா அந்த கிளைமேக்ஸு சாங் ஒரு மாதிரி, அந்த சாங் மாதிரி ஒரு சாங்கில், ரெயின் சாங்கில் அவர் ஆடுறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆடுவேன் அப்படின்லாம் லிரிக்லாம் வருது. ஸோ அதை வச்சு நானாக கெஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈடுபாடு இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஈவெண்ட் எனக்கு. என்னென்னா என்னோட குரு லோஹிததாஸ் சார், அவரோட அசோசியேட் உதயானந்தன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் சினிமாக்குள்ளே வரத்துக்கு காரணமே லோஹி சார் தான். அவரோட என்னோட என்ன சொல்கிறது, அந்த ஒரு படம் தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவர் இருக்கலை. இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் மற்ற படங்களெல்லாம் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் சார் இல்லையேன்னு. பிகாஸ் நான் இதுக்குள்ளே வரத்துக்கு காரணமே அவர் தான். அதுக்கு முன்னாடி எனக்கும் சினிமாவுக்கும் எந்த பந்தமும் இருக்கலை. ஸோ உதய் வந்து கூப்பிட்டோன்னே எனக்கு வந்து ஐ ஹாவ் டு கம், இட் இஸ் மை டியூட்டி. சீனு சார் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் அவர் சொல்லிட்டார். அப்போ நான் மறுபடியும் சொல்ல தேவையில்லை. All the best to the team. I know all of you, all the debut actors are all very excited. நீங்கள்லாம் ரொம்ப என்ன ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். All of you have done so well. ஒரு ஷார்ட் போகிறோம் இல்லையா ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் இதுவும் தெரியறதுக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஆல் கிவன் யுவர் பெஸ்ட். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஆஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர், டுடே இஸ் யுவர் டே. ஆல் த பெஸ்ட் டு யூ. ஹோப் யூ மெனி மோர் சக்ஸஸஸ் ஃபார் யூ. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி வந்து ஒரு மிக சிறப்பான நாள். நான் பல முறை இந்த மேடையில் வந்து பாடகராக வந்திருக்கேன், இருந்திருக்கேன். சார் ஜாகவதங்க சார் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி என்னுடைய முதல் படம் வந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் எல்லாருமே நானும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்குன்னு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்குலாம் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சார் உதய் சாருக்கும், பெட்டி சார், மோகன் சார் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தணும். ஏன்னா சொன்ன மாதிரி வெளியே இருந்து பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு கண்டிப்பாக பல படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. வெளியே பார்க்கும்போது அப்படி எல்லாம் ரோடெல்லாம் போகும்போது தெரியும் படம் பெயர் தெரியும், ஆர்டிஸ்ட் யாரும் தெரியாது. இந்த மாதிரி தான் நிறைய படங்கள் இருக்குது. என்ன மாதிரியான அபிப்பிராயத்தில் வருவாங்கிறது தெரியவே தெரியாது. நம்ம கொஞ்சம் என்னென்னு உள்ளே வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும்.
கண்டிப்பாக உங்களுக்குலாம் இந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் நன்றி. எனக்கு வந்து வேறு எதுவும் சொல்ல முடியல. ரொம்ப நன்றி. இந்த கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல கதாநாயகன் மாதிரி ஒரு வேஷம் திடீர்னு கூப்பிட்டாங்க, ஃப்ளைட்டில் வரவழைச்சாங்க, டமால் டிமில்னு எடுத்தார். ரொம்ப அந்த கேமராமேன்லாம் பாராட்டணும், ரொம்ப அசத்தில் எடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ அழகாக அந்த படத்தில் காமிச்ச மாதிரி ராமனில் தான் நான் அழகாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் என்னை அழகாக காமிச்சிருக்காங்க. எனக்கே அதிசயமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த படத்தில் ஒரு அற்புதமான பாட்டை எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் மற்றும் படக்குழுவினர்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்த பாட்டு வந்து ஒரு பழம்பெரும் பாடகர் அண்ணன் அப்புக்குட்டி பாட வேண்டியது. அந்த பாட்டை தம்பி நீங்கள் பாடுங்க அப்படின்னு இந்த பாட்டை எனக்கு வாய்ப்பளித்து பாட வச்சதுக்கு அப்புக்குட்டி எனக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்த பாட்டோட இசையமைப்பாளர் வல்லவன் சார் அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க. இந்த பாட்டை எழுதினவர், நான் பாடின பாட்டை எழுதினவர் அருண் பாரதி, நல்லா எழுதியிருக்கிறாங்க. வாழ்த்துங்க, வளர்கிறோம். நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. ரொம்ப இயல்பியாக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இந்த படம் வெறும் பார்க்குறதுக்கு விஷுவல்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கதை இருக்குது, கண்டென்ட் இருக்குது. சீனு சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மேலே கதை தான் ஹீரோ. எஸ், நானும் அது இன்னும் நம்புகிறேன். எப்போவுமே கதை தான் நான் முதல்ல கேட்பேன், கதை தான் நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் ஹீரோ. அண்ட் அந்த ஹீரோ தான் இந்த கொஞ்சம் கொஞ்சங்கிற அந்த ஃபீலிங் வந்து இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த ஆடியோ இந்த சாங்ஸ் நீங்கள் இப்போ பார்த்ததில் வந்து எல்லாமே ஆர்டிஸ்ட் வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. நியூ ஃபேஸஸ், நியூ டேலண்ட்ஸ், எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ அப்புறம் பிரியா தங்கச்சி கேரக்டர் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டு உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டு த லாஸ்ட் என்ன கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் கேரக்டர் அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரியலி கிரேட். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு வந்து அதெல்லாம் கவனிப்பாங்க. அண்ட் அது நீங்கள் ரொம்ப டுவோர்ட்ஸ் த எண்ட் அது வந்து சும்மா ஒரு ஹீரோயினாவா இல்லை ஒன்றும் இல்லை கிளாமரஸ் நடிகா அப்படி கிடையாது. அந்த ஒரு கேரக்டருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அது வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டு த லாஸ்ட் அந்த மொமெண்டம் அந்த ஸ்கேல் அப்படியே மெயின்டைன் பண்ணி போகிறது வந்து நான் அதை கவனிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ஹீரோ ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க. ஒரு ஓவர் ஆக்டிங்கும் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஸோ டோட்டல் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் உதயசங்கர். பிகாஸ் இது அவரோட பார்வையில் தான் இருக்குது. அண்ட் இது என்னோட சின்சியரான ஒப்பீனியன் தான். இது என்னோட ஒப்பீனியன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் போல் நிறைய இங்கே சொன்னாங்க மாதிரி 500 இல்லை 100 1000 கிடையாது, 2000 சம்பாதிக்கணும். 2000 சம்பாதிக்கட்டும். அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த படத்தை பற்றி சொன்னால் என்னுடைய ரோல் முக்கியமான ரோல். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்ச், மீசை வச்சு பண்ணியிருக்கேன். மீசை கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுவோம் அப்படின்னு டைரக்டர் சொன்னார். வல்லவன் ஒரு படத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அதுலேயும் மீசை வச்சுருந்தேன். அந்த கெட்டப் காமிச்சோடனே சார் இது ரொம்ப நல்லா இருக்குது, கெட்டப்புக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பண்ண விஷயந்தான். இதில் 2 ஜோடி மதுமிதா டாப்பா 2 ஹீரோயின். எனக்கு சாங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். யாரும் எல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், யாரும் சொல்கிற மாதிரி தெரில, கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஏன்னா குத்து சாங்கிறதுனால சொல்ல. மெலோடி சாங் ஹீரோ மெயினாக வந்து இந்த படத்தோட ஹீரோ தம்பி கோயம்புத்தூரை சார்ந்த பையன் கோகுல். முதல்ல அந்த பையனுக்கு வாழ்த்த சொல்லுவோம். இன்னொன்று நிறைய படம் வந்து நீ பண்ணணும். அதுமாதிரி பிரியா அவங்க வந்து இன்ஸ்டியூட் படிச்சிருக்காங்க, இன்ஸ்டியூட் படித்து நடிக்கிறாங்க. இந்த கதையோட முக்கியமான சிறப்பே என்னென்னா, ஒரு அண்ணன் தம்பி அண்ணனுடைய உறவை வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து கொண்டு போகுது. ஒரு அன்பை மையப்படுத்தின ஒரு கதை. இதை வந்து கமர்ஷியலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உதயசங்கர் சார் இந்த கதையை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேரக்டருக்குமான ஒரு உறவை வந்து மென்மைப்படுத்தி அவங்கள வந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல நன்றி. நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எனக்கும் லோகிதாஸ் அவர்களுடைய ஞாபகம் வருது. ஏன்னா நான் முன்னாடி எம்டி வாசுதேவன் நாயர் அவங்க எழுதிட்டு இருக்கும்போதே எழுத வந்துட்டேன். இன்னும் வெக்கத்தை விட்டு ஒன்று சொல்லணும்னா, இத்தனை வருஷமாக 67 வயசாகுது, அதனால் சொல்கிறேன். 67 வருஷமாக சொல்லாத ஒரு உண்மையை சொல்கிறேன்.
அதை வவுச் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஒத்துக்கக்கூடிய ஒரே ஆள் இங்கே இருக்கிறவர் எஸ்பி முத்துராமன் தான். சூப்பர் ஸ்டாரை வைத்து 25 படங்களை இயக்கியிருக்கிறேன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வைத்து 10 படங்களை இயக்கியிருக்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து 3 படங்களை இயக்குகிறேன். மொத்தமாக இதுவரையிலும் நான் 70 படங்களை இயக்கியிருக்கிறேன் என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். எனக்கு பெயர் பெற வேண்டும், பெருமை வர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இளைஞர்களே, உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சீனு ராமசாமி அவர்கள் தேசிய விருது பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது அவர் பெற்ற விருது அல்ல, நாங்களெல்லாம் பெற்ற விருதாக நாங்கள் கருதுகிறோம். உன்னுடைய திறமையை பார்த்து பூரித்து போகிறோம். இன்றைக்கி வந்திருக்கிற இளைஞர்கள் குகநாதன் அவர்கள் சொல்லியதை போல வித்தியாசமான கதைகளை வித்தியாசமான ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் பூரிப்படைகிறோம். அதே போல் உதயசங்கர் அவர்களும் அவருடைய குழுவினரும் இன்றைக்கு அறிமுகமாகிறார்கள் நம் மத்தியிலே. அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், எங்களைப் போல ஒற்றுமையாக செயல்படுங்கள். நீங்கள் எங்களை விட அதிகமான படங்களை உங்களால் பண்ண முடியும், பண்ண வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.